Hello friends, welcome to Learn Share Market in Tamil for Beginners. இன்னைக்கு lesson 13ல நம்ம பார்க்க போறது 3 inside up candlestick pattern அப்படின்னா என்னன்றத பத்தி இன்னைக்கு lessonல நம்ம பார்க்கலாம். So 3 inside candle pattern அது எப்படி இருக்கும்டானா இப்படி தான் இருக்கும். இது பாருங்க, first ஒரு bearish, அதுக்கப்புறம் ஒரு bullish, அதுக்கப்புறம் ஒரு bullish. அது என்னன்றத பத்தி இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பா பேரிஷா இருக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷா இருக்கணும். செகண்ட் கேண்டில் புல்லிஷா இருக்கணும் அண்ட் க்ளோஸ் அபவ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேண்டில். அதாவது இந்த பேரிஷ் கேண்டிலுக்கு மேல வந்து செகண்ட் கேண்டில் புல்லிஷா ஃபார்ம் ஆகி அது வந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேல, அதாவது இந்த கேண்டில் பாதிக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்ல வருது. தேர்ட் கேண்டிலும் புல்லிஷா இருக்கணும். க்ளோஸ் அபவ் த என்டையர் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை க்ளோஸ். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, செகண்ட் கேண்டிலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற தேர்ட் கேண்டில் வந்து கண்டிப்பா ஒரு பிக் புல்லிஷ் கேண்டிலா இருக்கணும். அந்த புல்லிஷ் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் ஹை எல்லாத்தையும், அதாவது இந்த கேண்டிலோட ஹை க்ளோஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் முழுங்கிட்டு மேல க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ இது வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து 3 அப்சைடு இன்சைடு அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரெண்ட் கண்டிப்பா ரிவர்சல் ஆகும். இது எப்படின்னா கண்டிப்பா ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட், அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க தைரியமா பை எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வரும்போது இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிள் பேசிக் கான்செப்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போக போக நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லையும் போகலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ட்ரைனிங் பண்ண புதுசாக வந்தவங்களுக்கு பண்ண இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் பார்க்க போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள். இதுதான் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பேரிஷ் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷா இருந்திருக்கு. அடுத்த கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆகி இந்த பேரிஷ் கேண்டிலுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு மேல, அதாவது மிட் பாயிண்ட் இங்க இருக்குன்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டில் பாருங்க, இந்த பேரிஷ் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஹை எல்லாத்துக்கும் மேல க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, லைக் பண்ணுங்க வீடியோவை, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன் நம்ம வந்து 3 இன்சைட் டவுன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது அப் ட்ரெண்ட்ல வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.